வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைவராக திரு நிதின் நபீன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நடப்பாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,15,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீர் மேலாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிருஷ்டி கிரண் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிஜேபி தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கின. இப்பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அக்கட்சியின் தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 45 வயதான இளம் தலைவர் திரு நிதின் நபீன் இப்பதவிக்கு பொறுப்பேற்பது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 4,15,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது கடந்த 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 11 மடங்கு அதிகமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் காரணமாக ஸ்மார்ட் போன் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தித் துறையின் மூலம் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மகளிர் அதிக அளவில் பங்கு வகிப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மின்துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மின்துறை ஒழுங்குமுறை விவகாரங்களுக்கான சீர்மிகு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். மின்துறை ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். தேசிய வனவிலங்கு நல வாரியத்தின் நிலைக்குழு கூட்டம் மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 73 திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் மண்டல திறன் போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு துறையிலும் இளையோர் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3ஆக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளது. பணவீக்கமும் கட்டுக்குள் இருக்கும் என்று அந்த நிதியத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுப்பதற்கும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிமைகளுக்காக போராடிய கறிக்கோழி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் இந்த பட்டியலில் அடங்குவார்கள் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகள், உலக பாரா தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சுதேசி எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் விழிப்புணர்வு யாத்திரை தூத்துக்குடியில் நடைபெற்றது. கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை சுதேசி விழிப்புணர்வு யாத்திரை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உன்னத் பாரத் அபியான் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி இணைந்து நடத்திய சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை நடைபெற்றது. தாய்மொழியில் கையெழுத்திட வேண்டும், கலாச்சார உடை அணிய வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை சேமிக்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற சுதேசி குறித்த உறுதிமொழி வாசித்து அந்த உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். நாமக்கல் மாவட்டத்தில் 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மீட்கப்பட்ட மானுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் அந்த மான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செங்கோடு வட்டம் கைலாசம்பாளையத்தை அடுத்துள்ள உடுவம்பாளையம் பகுதியில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்த ஒரு கிணற்றிலிருந்து சத்தம் வரவே அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பார்த்தபோது அதில் புள்ளிமான் ஒன்று படுத்திருப்பதும் கத்திக் கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து திருச்செங்கோடு தீயணைப்புத் துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த மானை பத்திரமாக மீட்டு மாவட்ட வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த மானுக்கு ராசிபுரம் வனச்சரகம் சார்பில் முதலுதவி அளிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததால் ராசிபுரம் அருகே உள்ள பழந்தினிப்பட்டி காப்புக்காட்டில் விடப்பட்டதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நடப்பு வடகிழக்கு பருவமழை தமிழகம் உள்ளிட்ட தென் தீபகற்ப பகுதிகளில் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த வரும் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனி மட்டும் காணப்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினரின் ஒத்திகை பயிற்சி மற்றும் சமுதாய விழிப்புணர்வு முகாமை நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் இன்று நடைபெற்றது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. திருச்சி நவலூர் குட்டப்பட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விருதுநகர் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். பொங்கல் விடுமுறை காலங்களில் கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை 72,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். மெக்சிகோ சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிருஷ்டி கிரண் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் தமாரா ஹெமனை வென்றார். பஹ்ரைன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா முன்னேறியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 785 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கபடி சாம்பியன் லீக் போட்டி முதல் முறையாக வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை ஹரியானாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக விளையாட்டு விருதுகள் மேட்ரிட்டில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் விழாவில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைவராக திரு நிதின் நபின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நடப்பாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,15,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீர் மேலாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிருஷ்டி கிரண் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.